ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட் எபிசோட் 4. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ரெண்டு பேர்த்தையும் வச்சு ரொமான்டிக் ட்ரிப்புக்கான இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க, என் கூட யார் ட்ராவல் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியாது, இப்போ வரைக்கும் யாரும் சொல்ல மாட்றாங்க, சஸ்பென்ஸாகவே வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அங்கே போய் தனியாக இருக்கிறத விட ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ஃபோட்டோ கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க பாருங்கள், நீங்கள் ரெண்டு பேரும் இவங்க கூட தான் நடிக்க போகிறீங்கன்னு அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, நான் ஏற்கனவே ஒரு ஃபெஸ்டிவலில் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு, இவங்க தோராமி தானே, ரைட் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ஓ இவங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டே இருக்காரு. இப்போ டைட்டில் போடுறாங்க, கேன் திஸ் லவ் பி டிரான்ஸ்லேட்டட்னு. இப்போ இங்கே கனடாவுக்கு வந்து எல்லாம் ரூமுக்கு வரப்போ கேட்குறாங்க, மேடம்க்கு இந்த ஹோட்டல் ஓகேவா அப்படின்னு கேட்குறப்ப, அதெல்லாம் ஓகே தான், அவங்க கொஞ்சம் இங்கிலீஷில் வீக்கு, அதனால கொரியன்ஸ் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அந்த டைரக்டர் சொல்கிறாங்க, இங்கே நிறைய க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க, இவங்களையும் பார்த்துக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்கிறப்ப, மேனேஜர் நான் பார்த்துக்கிறேன், என்னோட வேலையே அதுதானே, அதுவும் இல்லாமல் நான் கொரியன்ஸ்லேருந்து நிறைய ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பிடிக்கும்னு சொன்னாங்க, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம சாமுகி சொல்கிறாங்க, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஃபெஸ்டிவலில் நான் என்ன நிலமையில இருந்தேன்னு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ மேனேஜர் சொல்கிறான், இதுக்கு ஜப்பானில் ஒரு நிக் நேம் கூட இருக்குது, பிரின்ஸ் ஆஃப் ரொமான்ஸ்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ரொமான்டிக்கில் பயங்கரமான கில்லாடியாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் நமக்கு அதுதானே வேணும், தோராமையாக நான் நிறைய பேர்த்த கொண்டுட்டேன், அந்த கேரக்டர் விட்டு ஃபஸ்ட்டு நான் வெளியில் வரணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. சரி ஏதாவதுன்னா கூப்பிடுங்க, நான் பக்கத்து ரூமில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீயும் ஜோ ஒரே ரூம்னு சொன்னாங்க. மேடம் இப்போதைக்கு ஹீரோவை மட்டும் கவனிங்க, நீங்கள் மற்றதெல்லாம் யோசிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு மேனேஜர். நம்ம ஹீரோ வந்துடுறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கெடடா வந்திருக்கவே மாட்டோம், நல்ல வேலை நீங்கள் அவர் ஒத்துக்க வச்சிட்டிங்க அப்படின்னு நம்ம ஜோ கிட்ட சொல்ல, ஜோ சொல்கிறாரு, அவர் ஒத்துக்க வச்சது என்னமோ நீங்கள் தான், நான் சும்மா டிரான்ஸ்லேட் மட்டும்தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வேலை இங்கே யாருக்கும் ஜாப்பனீஸ் தெரியாது, இந்த விஷயம் நம்ம ரெண்டு பேத்துக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்போ நீங்கள் இதை சொல்ல போகிறது இல்லையா அப்படின்னு நம்ம ஜோ கேட்க, கடைசி வரைக்கும் இதை மறைக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, அவங்க டேட் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஃபுல்லாகவே ரொமான்டிக் சீன்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதனால் ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோ உள்ள வராரு. மேனேஜரும் உள்ள வாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறப்போ, ஸ்நாக்ஸு நூடுல்ஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி கொடுக்குறாரு. இப்போ நம்ம மேனேஜர், நீங்கள் ஹீரோவை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்கள் சாமுகி மேடம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்க, அவங்க ஆல்ரெடி மீட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி பழகிருப்பாங்க போல் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஜூ என்னை பற்றி கேட்டார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நான் ஹீரோவை பற்றி தான் கேட்டேன், அவரு தான் உன்னை பற்றி கேட்டார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா அப்படின்ற மாதிரி இவங்களும் நினச்சிட்டு இருக்க, அதுக்கு முன்னாடியே அவங்க பழகிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அவர் மூஞ்சி பார்க்கணுமே, ஏன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, ஏதோ ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருந்தார் அப்படின்ற மாதிரி சொன்னதும் நம்ம சாமுகி சிரிக்கிறாங்க. ஹீரோயின் ரூமுக்கு வராங்க. பக்கத்து ரூமை பார்த்ததும் அங்கே போய் வேணும்னே மேனேஜர் இல்லைன்னு அவங்களுக்கு தெரியும், கதவை தட்டிட்டு இருக்காங்க, யோகுன்னு. இப்போ நம்ம ஜோ வெளியில் வராங்க. ஜோ நீங்கள் இந்த ரூமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நானும் இவங்கவும் ரூமை ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. ரூம் தான் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப, நானே வரணும்னு நினச்சேன், எதுக்கு வரணும்னு நினச்சிங்க அப்படின்னு நம்ம சாமுகி கேட்க, இப்போ ஃபோனை மேனேஜர் கிட்ட விட்டுட்டிங்களா, அவர் கொடுக்க சொன்னார், லைனில் தான் இருக்காரு, பேசுங்க அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன மேடம் ஆச்சு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ, சரி புரியுது வெய்யி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சமாளிச்சுட்டு இருக்காங்க. மேனேஜரை சக்கா வச்சு உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறாங்க. சரி வாங்க போய் பேசலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ரூம்குள்ளேயே உட்காந்து பேசலாமே, எனக்கு உங்களை ரூம்குள்ளே வரக்கு பயமாக இருக்குது, வாங்க வெளியில் போய் பேசலான்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு ஜோ. ஃப்ளைட்டில் சாப்பிட என்ன கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம சாமுகி கேட்க, இவர் கண்டதெல்லாம் பேசிகிட்டு இருக்காதீங்க, நம்மளே ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கோம், ஏதாவது உருப்படியாக பேசுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காரு. போய் எப்படி இருக்கீங்கன்னு ஜோ கேட்க, ரொம்பவே நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தோராமி வராங்களா அப்படின்னு கேட்டுட்ருக்காரு. அவ எப்பயாவது தான் வரா, என் மைண்ட்லேருந்து வரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்கள் மைண்ட்லேருந்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் ஏன் இப்படி சொல்கிறீங்க, நீங்களா தேவையில்லாமல் கற்பனை பண்ணிக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரியாவா இப்படி இது அண்ணன் தான் சொல்கிறா அப்படின்னு நம்ம ஜோ கேட்க, நம்ம தோறாமே சொல்கிறாங்க, அரோராவை சாக்கா வச்சு இங்கேயே வந்துட்டீங்க, இப்போ அவன் பக்கத்து ரூமில் தான் இருக்கா, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்போ இவ யோசிச்சு பார்த்துட்டு, என் மனசில் இருக்கிறதெல்லாம் எப்படி சொல்ல முடியும், தோறாமைங்கிறதே என் மனசுலேருந்து தானே வருது, அதெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு கனவு ஒன்று கண்டுட்டு இருப்பாரு. அங்கே தோறாமி என்னடானா ஃபுட்டை கொண்டுட்டு வருவாங்க, ஃபுட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு கோடாலி எடுக்கிறாங்க, அப்படியே வெட்டுற மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டுறாங்க. நம்ம ஹீரோ பயந்துட்டு அப்படியே தடாபுடான்னு எந்திரிச்சிடுறாரு.
எந்திரிச்சதும் பார்த்தா அவரோட பிஏ அங்க இருக்காங்க. "நீங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்குறப்போ, "உங்கள கேக் கட் பண்ண இன்வைட் பண்ணாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "கேக்கெல்லாம் சாப்பிட முடியாது. அது 600 கேலரீஸு அதெல்லாம் முடியாது. ஆனா இங்க ரொம்ப குளிரா இருக்கு" அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்பவே சொன்னேன்ல, ஜப்பான்ல விட இங்க கனடாவுல ரொம்ப குளிரா இருக்கும். ஸ்வெட்டர் எடுத்துட்டு வரலான்னு அப்படின்ற மாரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இந்த பிஏ சொல்றாங்க, "மீட்டிங் அப்போ ஆளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னாங்கல்ல, அத ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறாங்க" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, "அது அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்களா?" அப்படின்னு கேட்க, பண்ணிட்டாங்க" அப்படின்ற மாரி சொல்றாங்க. நம்ம ஹீரோ குடுத்த கேக்க அப்படியே ஸ்போக்க வச்சு குத்திர்றாரு. இங்க நம்ம சாமுகி கேட்டுட்டு வராங்க. "அப்படி ஹீரோ என்ன பத்தி என்னதான் சொன்னாங்க?" அப்படின்னு கேட்குறப்போ, "டிரான்ஸ்லேட்டர் கிட்ட ஏன் கேட்குறீங்க? போய் டைரக்டர் கிட்ட கேளுங்க" அப்படின்னு ஜோ சொல்றாரு. "பிளைண்ட் டேட் அப்ப நீங்க தானே சொல்லணும்" அப்படின்னு சொல்றப்ப, "நான் தான் உங்களுக்கு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படியும் நாங்க சொல்ற காதல் வசனங்கள நீங்க தானே சொல்லப் போறீங்க. உங்கள ஒரு காதல் தூதுவன்னு சொல்லலாம்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி சொல்லுங்க அவங்க என்ன சொன்னாங்க?" அப்படின்னு சொல்றப்போ, "உங்க ஆர்வத்த பார்த்தா அத பத்தி சொல்லாம இருக்கிறது தான் நல்லது" அப்படின்னு நம்ம ஜோ சொல்லிட்டு இருக்காரு. "இவங்க 2 பேத்துக்குள்ள வரணும்" அப்படின்ற மாரி அவரு சொல்ல, "அப்ப நீங்க ஏன் டிசப்பாயின்ட்மென்ட் ஆனீங்க? ஹீரோ எனக்கு முன்னாடியே தெரியும்னு சொன்னப்ப, அவன் கூட தப்பா புரிஞ்சுக்கிட்டான்னு நினைக்கிறேன்" அப்படின்ற மாரி ஜோ சொல்லிட்டு இருக்காரு. "உங்களுக்கு ஏதாவது டவுட்னா நீங்க ப்ரொடியூசர் கிட்ட கேட்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. என் ப்ரொடியூசர் எல்லாம் புரொடக்ஷனுக்காக மட்டும் தான் பார்ப்பாங்க. எனக்காக சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு உங்கள பர்சனலா தெரியும். அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன். நம்ம சாமுகி அங்க கிடைத்த இலையெல்லாம் போய் எடுத்துட்டு இருக்காங்க. இத வச்சு நான் ஒரு ஹார்ட் செய்ய போறேன். இன்ஸ்டால போஸ்ட் போடுவாங்கல்ல அந்த மாதிரி. நம்ம ஜாப்பனீஸ்ல ஹார்ட் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கறப்ப, ஜாப்பனீஸ்ல இது ஹார்ட்ன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமால, உலகத்துக்கே ஹார்ட்ங்கிறது பொதுவானதுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நான் டோராமி கிட்ட மட்டும் தோக்கக்கூடாது. அதுக்கு நீங்க எனக்கு கூட நிக்கணும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்ற மாரி நம்ம ஜோ சொல்லிட்டு இருக்காரு. மேனேஜர் வந்து, "மேடம் லேட் ஆயிடுச்சு வாங்க போலான்னு" கூட்டிட்டு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே கனடால ஷூட்டிங்க்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அப்ப அந்த டைரக்டர் மேடம் வந்து, "சாமுகி மேடம் இப்போ ஓகேவா? நீங்க இங்க தான் நடிக்க போறீங்க. அங்க ஒரு ரூம் இருக்கு. நாங்க அங்கிருந்து தான் ஷூட் பண்ண போறோம். கேமராலாம் தெரியாது" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க எல்லாரும் ட்ரோன் எல்லாம் கரெக்ட்டா ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு சீன் கூட மிஸ் ஆகக்கூடாது" அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காங்க. இங்க நம்ம சாமுகி, "கேக்குதா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. மிஸ்டர் ஜூவும், "ஆ கேக்குது. நான் இங்க தான் இருக்கேன்" அப்படின்ற மாரி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ட்ரோனை ஹீரோ பக்கம் திரும்புறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சைக்கிள்ல பலூன் எல்லாம் கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. "உன்னை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம்" அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "ஆ எனக்கும் தான்" அப்படின்ற மாதிரி நம்ம சாமுகி சொல்ல, "இப்ப எங்க இருக்கீங்க?" அப்படின்னு சொல்ல, "நான் உங்க ஒரு மேப்பிள் டீக்கு அடியில உட்காந்துருக்கேன்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும், நான் உங்கள பார்த்துட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. எங்கே? நான் உங்கள பார்க்கலையே" அப்படின்ற மாரி எந்திரிச்சு தேடிட்டு இருக்காங்க. "நீ கண்டுபிடி" அப்படின்னு சொல்றப்ப, "இது ரொம்ப பெரிய பார்க்கா இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது?" அப்படின்னு சொல்றப்ப, "நான் ஒரு ரெட் பலூன் விடுறேன். அந்த இடத்த நீ தேடி வா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அந்த ரெட் பலூன "நான் பார்த்துட்டேன். நான் போறேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க டைரக்டர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. "பரவால்ல நல்லா தான் வராங்க நம்ம தோராமி" அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஜோ பார்க்குறாரு. உடனே சாமுகி மேடம்னு அப்படியே பேச்ச மாத்திடுறாரு. இப்போ ப்ளூ பலூன்னு சொல்றாங்க அப்படின்னு நம்ம ஜோ சொல்ல, மறுபடியும் என்ன எவ்வளோ தூரம் தான் ஓடுறது அப்படின்ற மாதிரி நம்ம சாமுகி ஓடி போய் ஒரு இடத்துல மூச்சு வாங்கி நின்னுடுறாங்க. அவங்கனால முடியல. நம்ம ஜோவை பார்த்துட்டு பாவப்படுறாரு. இப்படியே ஓடிட்டு இருந்தா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இந்த டைரக்டருக்கெல்லாம் தெரியாம, "நீங்க லெஃப்ட்ல பாருங்க" அப்படின்ற மாதிரி ஒரு உண்மையை சொல்லிடுறாங்க. திரும்பி பார்த்து டைரக்டர் எல்லாம் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு, "நல்ல வேலை பார்க்கல. ஓ எஸ்" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம சாமுகியும் ஒரு வழியா பார்த்துட்டாங்க. அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ஓடி வருவாங்கன்னு பார்த்தா, ஒரு வண்டிய புடிச்சிட்டு வராங்க. "நான் உன்ன கண்டுபிடிச்சிட்டேன்" அப்படின்ற மாரி சொன்னதும், நம்ம ஹீரோக்கு மூஞ்சில ஈயாடல. ஒரு மாரி பீதி ஆகுற மாரி இருக்கிறாங்க. இங்க எல்லாருமே ஒரு வழியா தொறாமி கண்டுபிடிச்சிட்டாங்க. "வாவ் சூப்பர்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே உங்கள மீட் பண்ணியிருக்கேன். உங்க பேரு குருசவா ஹீரோ அப்படிதானே?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "உங்க பேரு சாமுகி தானே?" அப்படின்ற மாரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. "இந்த பலூன் எல்லாம் தீர வரைக்கும் என்ன ஓட விடலாம்னு நினைச்சீங்களா?" அப்படின்ற மாரி நம்ம சாமுகி கேட்க, "இல்ல இது உங்களுக்கு பிரசன்ட் பண்றதுக்காக தான் வாங்கிட்டு வந்தேன்" அப்படின்ற மாரி குடுக்குற மாரி குடுத்துட்டு அப்படியே விட்டுர்றாங்க. வேணும்னே தான் விடுவாரு. அப்போ நம்ம சாமுகி சொல்றாங்க, "சாரி தெரியாம விட்டுட்டேன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "பரவால்ல நான் அது ரொம்ப கிரேசியா தான் விட்டேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அவரு கொஞ்சம் வேண்டா வெறுப்பா பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஜோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா அப்படின்ற மாரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு வேற ஏதோ பேசிட்டு இருக்காரு. சைக்கிள்ல போறப்ப பார்த்தா எனக்கு காமெடியா தான் இருந்தது அப்படின்ற மாரி டிரான்ஸ்லேட் பண்ணி விட்டுருவாங்க. உடனே நம்ம ஹீரோயினா அவங்களோட பிரசன்ட்ட கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. ஒரு ஹார்டின் பண்ணியிருப்பாங்க அந்த இலையிலேயே.
என்னடானாலே மேப்பிள் ட்ரீ தான் ஃபேமஸ், அதனால தான் இந்த இலையை வச்சு பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த ஹீரோ என்னடான்னா ஒரே ஒஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஜாப்பனீஸ்ல. இவங்கெல்லாம் 2 பேரும் கப்பலா சூப்பரா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இலையை எடுத்து கொடுக்குறப்ப கண்ணில் தூசி விழுந்துருது. அவரோட கான்டாக்ட் ஆகி வேற மிஸ் ஆயிருது. அப்போ அவரோட பிஏ வந்து அவரோட கான்டாக்ட்லெஸ் மிஸ் ஆயிருச்சு, அது இருந்தா தான் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஜோ டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க, அது வரதுக்கு நாளைக்கு ஆகும், ஆனா இன்னைக்கே ஷூட்டிங் பண்ணி ஆகணுமே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எல்லாருமே போய் தேடலாம் அப்படின்ற மாதிரி இந்த இலையெல்லாம் பரட்டி போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜோ வந்து இவர் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிஏ சொல்றாங்க, உங்களுக்கு அப்படி தப்பா கேட்டுச்சுன்னா நீங்க அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நான் அதை சொல்லியிருந்தா இந்த ப்ராஜெக்டே கேன்சல் ஆகிருக்கும், ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்துடுறாங்க. கடவுளே நான் அதை பண்ணி தான் ஆகணுமா அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற கொரியா ஸ்நாக்ஸ் எல்லாருமே பேக் பண்ணுறாரு. அப்போ மேனேஜர் கேட்குறாங்க, வெளியில் போகிறீங்களா? ஆமாம், நான் ஹோம் டவுன் வரைக்கும் போயிட்டு வரேன், ஃப்ரெண்டு வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கார் கீ எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க, நானும் ஹோம் டவுன் வரைக்கும் போகணும், என்னை கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும், ஒருத்தருக்கு ஃபுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஊரை விட்டு வந்தால் அந்த ஃபுட்டை மிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, அதனால தான் வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். ஊர் விட்டு வந்து 2 நாள் தான் ஆகுது, அதுவும் இல்லாமல் ஃப்ளைட்டில் ஒரு ஜாப்பனீஸ் ஃபுட்டு தான் சாப்பிட்டாரு, என்னால் வெறும் கை வீசிட்டுலாம் போய் அவர்கிட்ட சாரி கேட்க முடியாது அப்படின்னு சாமிக்கு சொல்ல, நம்ம ஜோய் எதுக்காக அந்த கொரியா ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாங்கன்னா கன்னடாக்காரங்களுக்கு கொடுத்துட்டு அந்த காசுல லென்ஸ் வாங்கலான்னு தான் வருவாரு. நீங்க ஹீரோவை பார்க்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வருவாங்க. ஆனா நம்ம சாமுகி சொல்றது கேட்காம போய் ஹீரோவை பார்த்துருவாங்க. அவரு என்னடானா போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப அவளுக்கு தெரிஞ்சிருது வேணும்னே தான் அவரு ஒன்னாராட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. அப்படியே அந்த இடம்லாம் பனிமூட்டமா மாறுற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. பின்னாடி இருந்து நம்ம தோராமி வராங்க. வந்ததும் நம்ம சாமுகிட்ட சொல்றாங்க, நீ நல்லா ஏமாந்துட்ட, உன்னை நல்லா ஏமாத்துறான், அவங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை வச்சு அவன் தலையை உடைச்சிரு அப்படின்ற மாதிரி ஒரு ஹாட்டை கொடுக்குறாங்க. இப்போ நம்ம தோராமி, நீ எதுக்கும் லாக்கில, நீ ஒரு கோலை அப்படின்ற மாதிரி அவங்களே அந்த ஸ்டோன் எடுத்துடுற மாதிரி ஒரு ஒன்று நடக்குது. ஆனா அது அவங்க மேல போய் படாது. நம்ம சாமுகி அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சாமுகி பின்னாடி திரும்பி நிக்க அந்த ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே போயிடுறாரு. அப்ப ஜோ வந்து அவரு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சாமுகி சொல்றாங்க, இப்ப தோராமி வந்தா ஒரு கல்லை கொடுத்து அவரோட பின்மண்டையில் அடி அப்படின்ற மாதிரி சொன்னா, ஆனா நான் அதை பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு ஜோ சொல்ல, நீ என் கூட நிப்பேன்னு சொன்னீல, இப்ப அந்த ஹீரோ என்ன சொன்னாருன்னு தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறா. ஜப்பான்லேருந்து வரும்போதுலேருந்தே பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்கான், உங்களை நடிக்கிறதுல வச்சுதான் உனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவனுக்கு என்ன பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, அப்போ நான் அவங்க கூட கொஞ்சம் கொலாவது உங்களுக்கு என்ன பார்த்தா வேடிக்கையே தெரிஞ்சிச்சுல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹீரோ அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு ஏன் இந்த ஜாம்பி தனியாக நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சாமுகியை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஜோ வராங்க, என்னாச்சு கன்வின்ஸ் பண்ண அனுப்புனாங்களா அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ கேட்க, சாரி நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, அதுக்கு பதிலாக இந்த லென்ஸை வச்சுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இப்போ அந்த ஹீரோவோட பிஏ வெளியில வந்து இந்த டைரக்டர் கிட்ட அவரு நடிக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஷூட்டிங்க்கு முன்னாடி டைரக்டரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நீங்க 2 பேரும் மேல வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, இங்க நம்ம ஜோ கார் எடுத்துட்டு வந்து நம்ம சாமுகியை தேடிட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் அங்க இங்கே நல்லா தேடிட்டு இருக்காங்க. ஆனா காண தொலைஞ்சு போயிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அப்புறம் இங்க வந்து பார்த்தாதான் தெரியுது நம்ம சாமுகியோட ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க கிட்ட சிக்னேச்சரு போட்டோ அப்படி இப்படின்னு எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. கூட அவங்களுக்கு ரசிகர் இருக்காங்க. ஆனா அந்த ஹீரோ பாருங்க எப்படி சொல்லியிருக்கான்னு. இதை பார்த்துட்டு நம்ம ஜோ ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. நம்ம சாமுகி இவங்களை பார்த்து கொஞ்சம் சோகமா தான் இருக்கா. எதுக்காக போன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றப்ப, ஏன் என்னை தேடி வந்தீங்க, திரும்ப அடி வாங்கணுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நம்மளோட ஷூட் ஆரம்பிக்க போதே சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி கார்ல வந்துட்டு இருக்காங்க. எதுக்காக அவன் என்னை பார்த்து பயந்துருப்பான், எப்படி வந்தான்னு நினைச்சிருப்பானோ அப்படின்ற மாதிரி பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இல்ல ப்ரொடெக்ஷன் ஸ்டாஃப் கிட்ட நான் அவனை பத்தி சொல்லிடுவேன்னு பயந்துக்கிட்டு அவனே ஒத்துக்கிட்டானா, எல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு ஜோ சொல்ல, எப்படி அவங்கள சந்திக்க போறீங்க, எதுவுமே நடக்காத மாதிரி பார்க்க போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு பிடிக்காதவங்க கிட்ட நான் சந்திக்கிறது ஒண்ணு எனக்கு இது புதுசு கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நல்லா நடிக்கலைன்னா என்ன தூக்கிடுவாங்க. நீங்க டாக்டர் சொன்னதை கேட்டீங்கல்ல, சின்ன வயசுல இருந்தே என்னோட சொந்தக்காரங்க என்கிட்ட அப்படிதான் நடந்துக்கிட்டாங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தோராமி கல்லை கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல, அது தூக்கி போடாமல் என் கிட்ட தான் வச்சிருக்கேன்னு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுங்க, அப்பனாச்சும் அவங்க வழிக்கு வருவானான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஜோ சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஜோ சொல்றாரு, நீங்கள் திட்டுறதா இருந்தால் கூட நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இவங்க இறங்கி போகிறாங்க. டைம் எல்லாம் சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்னு ஜோ சொல்ல, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹார்ட் ஒன்று காட்டுறாங்க.
நம்ம ஜோக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நின்னுடுறாங்க. இங்க எல்லாருமே வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சாரி என்னால லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வர. அப்ப அந்த ஹீரோ இது ஒரு ஹியூஜ் இடம் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்படியே பாட்டு பாடிட்டு இருக்காங்க. அந்த கிளாக் டவர்ல இந்த சாம்பியா இவ அப்படின்ற மாதிரி இவரும் பேசிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அப்படியே திரும்பி பார்த்து கையோங்கிட்டு வராங்க. குத்துற மாதிரி வந்துட்டு ஒரு ஹார்ட் சிம்பிளை காட்டுறாங்க. அந்த ஹார்ட்டை தான் விட்டுட்டீங்க, இந்த ஹார்ட்டாவது ஒழுங்கா பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி கையில கொடுத்து கையை மூடி விடுறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணும் தெரியாம வந்துட்டு இருக்காங்க. ஷூட்டிங் ஆரம்பிக்க போது எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துக்கு 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மவுண்டைன் மாதிரி ஒரு இடத்துக்கு கிளைம் பண்ணி போறாங்க. நம்ம முகி கைய கொடுத்து மேல தூக்கி விடுறாங்க. அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. முகிய பாருங்க, இன்னைக்கு நல்ல மூட்ல இருப்பா போல அப்படின்ற மாதிரி அந்த டைரக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜோவோ அதை பார்த்துட்டு ரொம்பவே கொஞ்சம் சந்தோஷமா இருக்காங்க. நம்மளால அவ ஹாப்பியா இருக்கால அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டைரக்டர் மேடம் எப்படி இவரு சமாளிச்சாரு அப்படின்னு கேட்டப்ப இவங்க அந்த பிஏ கிட்ட பேசிட்டு இருக்கப்ப அவங்க சொல்லுவாங்க, அவர் எப்ப கனடாக்கு வந்தாலும் ஹாக்கி மேட்ச் பார்க்காம போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜோ அந்த லென்ஸ் வாங்கினாருல்ல, அப்படியே கூடவே அந்த ஹாக்கி டிக்கெட்டும் வாங்கியிருப்பாரு. இவங்க எல்லாம் மீட் பண்ணிட்டு எங்க இவங்க ஸ்நாக்ஸ் அப்படின்னு கேக்குறப்போ நான் பேக் நிறைய எடுத்துட்டு வந்தேன், இப்ப காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கொரியா ஸ்நாக்ஸ் எல்லாம் வித்துருப்பாருல, அவங்க ஃபோன் பண்ணி என் குழந்தைங்களாம் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு ஜோ கிட்ட வீடியோ கால் பேச, நம்ம ஹீரோவும் அந்த ஹாக்கி மேட்சுக்கு போயிட்டு ரொம்பவே சந்தோஷமா போட்டோ செல்ஃபி எல்லாம் எடுத்துட்டு இருப்பாரு. இப்ப ஹீரோ சொல்லுவாங்க அந்த டைரக்டர் கிட்ட, எனக்கு அவங்க கூட நடிக்க பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா கண்டிப்பா நீங்க வந்து சொல்லுவீங்களா, இப்போதைக்கு நீங்க தனித்தனியா நடிங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ரெடிகுலஸ் அப்படி நடந்தா கண்டிப்பா என்னோட ஃபீலிங்ஸை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜோ நினைச்சு பார்த்துட்டு வராங்க, ஏன் அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணலைன்னா அது என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணுச்சு, அதனாலதான் சொல்லலை அப்படின்ற மாதிரி அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஹீரோ கையில ஹார்ட் கொடுப்பாள்ல, இதே ஜாம்பி நம்மளுக்கு ஹார்ட் கொடுக்குதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஷாக்லயே இருப்பாங்க. சமுகி வேக வேகமா ஓடி வராங்க நம்ம ஜோவை பார்க்க. இங்க வந்து பார்த்தா ஜோ ஒரு பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க.